தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் புதிய கட்டடம் கட்ட முடிவு செய்யப்பட்ட நிலையில் இதற்கான பணிகள் துவங்கப்பட்டு தற்போது நிதி பற்றாக்குறை காரணமாக பாதியிலேயே நிற்கிறது. சுமார் 70% பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் இன்னும் 30% பணிகள் மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் தகவல் வெளியானது. ஏற்கனவே கட்டடம் கட்ட பல பிரபலங்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்துள்ள நிலையில் முழுமையாக பணிகளை முடிக்க இன்னும் 40 கோடி வரை தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டது. நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி ஆகியோர் வங்கியில் கடன் பெற்று கட்டட பணிகளை முடிக்க முடிவு செய்தனர். இந்நிலையில் மீண்டும் நடிகர் சங்க கட்டட பணி துவங்கி துரிதமாக நடந்து வரும் நிலையில் பிரபலங்கள் பலர் தங்களால் முடிந்த நிதி உதவிகளை அவ்வப்போது செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் கமல்ஹாசன், உதயநிதி ஸ்டாலின், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் நிதி உதவி செய்த நிலையில் தற்போது பிரபல நடிகர் தளபதி விஜய் ரூபாய் 10 கோடி நடிகர் சங்க கட்டட பணிக்கு வழங்கியுள்ளார். இந்த தகவலை நடிகர் சங்க தலைவர் நாசர் அறிக்கை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். இதனை விஷால் அவர்கள் கண்ணீர் மல்க விஜய் சாருக்கு நன்றி சொல்லியுள்ளார். அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். கட்சியின் முதல் மாநாடு சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டில் தளபதி விஜயின் பேச்சில் அனல் பறந்தது. முழுக்க முழுக்க அரசியலில் தனது கவனத்தை திருப்பியிருக்கிறார் தளபதி. அதன் காரணமாக சினிமாவில் இருந்து ஒதுங்குவதற்கும் அவர் முடிவு செய்திருக்கிறார். அதனால் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடிக்கிறார். அந்த படத்தை இயக்குனர் H. வினோத் இயக்குகிறார். படத்தின் பூஜை சமீபத்தில் போடப்பட்டு ஷூட்டிங்கும் தொடங்கியது. இதில் ஹீரோயினாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார். வில்லனாக பாபி தியோலும் முக்கியமான கதாபாத்திரம் ஒன்றில் மம்தா பைஜு நடிக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.